இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை ஏரிகளின் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. ஏற்கனவே வீராணம் ஏரி முழுவதுமாக வற்றிவிட்டது. ஆனால் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 605 மில்லியன் கன அடி நீர் இருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஏரிகளின் நீர்மட்டம் முன்கூட்டியே சரிந்து வருகிறது. ஏப்ரல் 23 நிலவரப்படி 3231 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி ஏரியில் 1130 மில்லியன் கன அடியாக நீரிருப்பு உள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 288 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீரிருப்பு 173 மில்லியன் கன அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 208 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீரிருப்பு 2849 மில்லியன் கன அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 213 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட கண்ணன்கோட்டை ஏரியில் நீரிருப்பு 392 மில்லியன் கன அடியாக உள்ளது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் 2436 மில்லியன் கன அடி நீரிருப்பு உள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே ஏரிகளின் நீரிருப்பு 60% கீழ் சரிந்துவிட்டது. 5 ஏரிகளிலும் சேர்த்து மொத்தம் 6980 மில்லியன் கன அடி நீரிருப்பு உள்ளது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 8393 மில்லியன் கன அடி நீர் இருந்தது. புழல் ஏரிக்கு மட்டும் வினாடிக்கு 395 மில்லியன் கன அடி நீர் வருகிறது. மற்ற ஏரிகளுக்கு நீர் வரத்து இல்லை. இதனால் இனிவரும் காலங்களில் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது.